பார்ட்டு 3 மகா சங்கல்பம். அதாவது மகா சங்கல்பம்னா ஆவணியாட்டத்தில் ரொம்ப விசேஷமான சில சங்கல்பங்கள்லாம் மந்திரங்கள்லாம் உண்டு. பொதுவாக எல்லா பூஜைக்குமே சங்கல்பம்னு சொல்லி பண்ணுவோம். ஆனால் ஆவணி ஆவட்டத்தில் மட்டும்தான் மகா சங்கல்பம். மகா சங்கல்பம்னு சொன்னால் பெரிய சங்கல்பம்னு அர்த்தம். பெரிய சங்கல்பங்கள் எதுக்காக பண்ணுறதுன்னா, நம்ம செஞ்ச பாவங்கள் இதெல்லாம் போக்கி நமக்கு ஒரு புண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மகா சங்கல்பத்தில் எல்லா விதமான பாவங்களும் போகணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுறது தான் மகா சங்கல்பம். அது விசேஷமாக மந்திரங்கள்லாம் இந்த ஆவணியாட்டத்தில் சொல்லியிருக்கா. அதாக நம்ம இப்போது பண்ண போகிறோம். மகா சங்கல்பம் பார்ட் 3 அடுத்தது தொடங்க போகிறோம். ஆச்சமணியம் பண்ணிக்கிறது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. அதே மாதிரி கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, மிடில் ஃபிங்கர், ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. அடுத்தது இந்த காமோகா ரிஷி ஜபசங்கல்பத்துக்கு ஒரு பவித்திரம் ஜபம் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பவித்திரம் கையில் போட்டுக்கணும். அடுத்தது வாத்தியார் தர்பை கொடுத்துருப்பார். அதுலேருந்து 2 தர்பையை காலுக்கடியில் போட்டுக்கிறது, 2 தர்பையை கையில் மடக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது சங்கல்பம் தொடங்க போகிறது. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. லாஸ்ட் 2 ஃபிங்கர் கட்டவர். ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். ஓம் ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்ஸு வரோம். ஓம் லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேலே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேஹ அங்க்ரீயுகம் ஸ்மராமி. அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் யதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுச்சிஹ மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः ஆதிவிஷ்ணோः ஆதிநாராயணஸ்ய அச்சிந்த்யயா அபரிமிதயா சக்தியா பிரியமானஸ்ய மகாஜலௌகஸ்ய பரிப்ரமதாம் மத்யே அநேக கோடி பிரம்மாண்டானாம் ஏகதமே பிருத்திவி அப்தேஜஹ வாயுः ஆகாச அஹங்கார மஹத் அவ்யக்த ஆத்மகைஹ ஆவருணைஹ ஆவருதே அஸ்மின் மஹதி பிரம்மாண்ட கரண்ட மண்டலே ஆதாரசக்தி கூர்மவராக அனந்தோபரி பிரதிஷ்டிதானாம் அதல விதல சுதல
தலாதல ரசாதல மகாதல பாதாலாக்கிய சப்த லோகானாம் ஊர்த்வபாகே புவஹ சுவஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்ய லோகாக்கிய லோக ஷட்கஸ்ய அதோபாகே மகாநாளாயமான பணிராஜ சேஷஸ்ய சஹஸ்ர பனாமணி மண்டல மண்டிதே திக்தந்தி சுண்டாதண்டாத் தம்பிதே லோகாலோக வலயிதே லவனேக்ஷு சுராசர்பி ததிக்ஷீர சுத்த உதகார்ணவைः பரிவருதே ஜம்பூப்ளக்ஷ குஷக்ரௌஞ்ச சாகசால்மலி புஷ்கராக்கிய சப்த द्वीपानां मध्ये जम्बूद्वीपे भारत किं पुरुष हरिलावृत भद्राश्व केतुमाल हिरण्यक रमणक कुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भारत वर्षे इन्द्रकशेरु ताम्रगभस्ति पुन्नाग मध्ये भारत ताम्रगभस्ति पुन्नाग गंधर्व सौम्य वरुण भरत खंडानां मध्ये भरतखंडे 50 कोटियोजन विस्तीर्ण भूमंडले कर्मभूमौ दंडकारण्य समभूमि रेखायाः दक्षिणदिग्भागे श्रीशैलस्य आग्नेयदिग्भागे रामसेतु उत्तरदिग्भागे गंगा यमुना सरस्वती भीमरथी गौतमी नर्मदा गंडकी कृष्णवेणी तुंगभद्रा चंद्रभामा मलापहारिणी कावेरी कपिला ताम्रबर्णी वेगवती पिनाकिनी क्षीर नद्याति अनेक महानदी विराजिते वाराणसी चिदंबर श्रीशैल अहोबिल वेंकटाचल रामसेतु जम्बुकेश्वर कुंभघोन हालास्य गोकर्ण अनंतशयन गया प्रयागाति अनेक पुण्यक्षेत्र परिवृते क्षीर नद्याः सकल जगत्सृष्टुः परार्धद्वय जीविनः ब्रह्मणः प्रथमे परार्धे 50 अब्दात्मिके अतीते द्वितीये परार्धे 50 अब्दादौ प्रथमे वर्षे प्रथमे मासे प्रथमे पक्षे प्रथमे दिवसे अन्ये द्वितीये यामे तृतीये मुहूर्ते पार्थिव कूर्म प्रलयानंत श्वेतवराह ब्राह्म सावित्र्याख्य सप्तकल्पानां मध्ये श्वेतवराह कल्पे स्वायंभुव स्वारोचिष उत्तम तामस रैवत चाक्षुषु आख्येषु षट्सु मनुषु अतीतेषु सप्तमे वैवस्वत मन्वन्तरे 28 तमे कलियुगे प्रथमे पादे युधिष्ठिर विक्रमण
சாலிவாகன விஜயாபிநந்தன நாகார்ஜுன கலிபூபாக்கிய சகபுருஷ மத்திய பரிகணித சாலிவாகன சகே பௌத்தாவதாரே பிராம்ம தெய்வ பித்ரிய பிராஜாபத்ய பார்கஸ்பத்ய சௌர சாந்திர சாவன நக்ஷத்ராக்கிய நவமான மத்திய பரிகணிதேன சௌரசாந்திர சாந்திரமான துவயேன பிரவர்த்தமானே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்தியே क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावणमासे शुक्लपक्षे अद्य पौर्णमास्यां शुभतिथौ वासरः इन्दुवासर युक्तायां स्रविष्ठा नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायाम अस्याम பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ அநாதி. இனிமேல் சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான சில சங்கல்பங்கள், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த சங்கல்பங்களை விடாமல் சொன்னால் தான் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போகிறதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது. அநாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்ரே விசித்ராபிஹி கர்மகதிபிஹி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனః புனः அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணியகர்ம விசேஷேண இதானீந்தன மானுஷ்யே விஜன்ம விசேஷம் प्राप्तवतः मम जन्माभ्यासात् जन्म प्रभृति एतत्क्षण पर्यन्तं बाल्ये वयसि कौमारे यौवने वार्धके च जाग्रत्स्वप्न सुषुप्ति अवस्थासु मनोवाक्काय कर्मेन्द्रिय ज्ञानेन्द्रिय व्यापारैः संभावितानां सर्वेषां पापानां सद्यः अपनोदनार्थं प्रकाशकृतानां ब्रह्महनन सुरापान स्वर्णस्तेज गुरुदारगमन तत् संसर्गाख्य आनां महापातकानां महापातक अनुमन्त्र आदीनां अतिपादकानां सोमयागस्थ क्षत्रिय वैश्य वधादीनां समपादकानां गोवधादीनां उपपादकानां मार्जार वधादीनां संगलीकरणानां कृमिकीट वधादीनां मलिनीकरणानां निंदित धनानां उपजीवनादीनां अपात्रीकरणानां मध्याग्राण आदीनां जातिभ्रंश कराणां विहितकर्म त्यागादीनां प्रकारणकानां प्रकीर्णकानां ज्ञानतः सकृत्कृतानां अज्ञानतः असकृत्कृतानां अत्यन्त अभ्यस्तानां निरन्तर अभ्यस्तानां चिरकाल अभ्यस्तानां एवं नवानां नवविधानां बहूनां बहुविधानां सर्वेषां पापानां सद्यः अपनोदनार्थं भास्कर क्षेत्रे अंबिका समेत स्वामी सन्निधौ अश्वत्थनारायण स्वामी सन्निधौ देवब्राह्मण सन्निधौ पूर्णा पुष्कलाम्बा समेत हरिहरपुत्र
சுவாமி சந்நிதௌ மகாகணபதி சுவாமி சந்நிதௌ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சந்நிதௌ நாராயண லக்ஷ்மி நாராயண சுவாமி சந்நிதௌ தேவ பிராமண சந்நிதௌ மகாலக்ஷ்மி சுவாமி சந்நிதௌ ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கர்மாங்கம் மாத்யானிக ஸ்நானமகம் கரிஷ்யே தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கர்ம கரிஷ்யே ததங்கம் மகாநதி கங்கா நதி ஸ்நானமகம் கரிஷ்யே. எக்ஸ்ட்ரா ஃபோல்டு பண்ண தர்ப கையில் மடக்கி வச்சுருப்பேன். அதை வந்து உங்களோட லெஃப்ட் சைடு கீழே போட்டுக்கணும். பொதுவாக என்ன கேட்டால் இந்த மகா சங்கல்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சங்கல்பங்கள். நம்ம பண்ணின பாபங்கள்லாம் போகிறதுக்காக இந்த சங்கல்பத்தில் வந்து அவளே வந்து இந்த சங்கல்பத்தில் எல்லாமே கொடுத்துட்டா, நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே அந்த சங்கல்பத்திலே சொல்லிட்டா எல்லாமே. அந்த பாவங்கள்லாம் போகிறது, இந்த பாவங்கள்லாம் போயாச்சுன்னா உடனே வந்து புண்ணிய நதியில் போய் ஸ்நானம் பண்ணணும். அந்த நதியில் போய் ஊர்லலாம் என்ன பண்ணுவோன்னா, அந்த சங்கல்பம் கழிஞ்ச உடனே புழையில் போய் குளத்தில் போய் குளிச்சுட்டு வருவா. அதுக்கப்புறம் தான் பூனல் மாற்றிப்பா. அதனால் இப்போ அதை வந்து நமக்கு வந்து அங்கே போய் குளிச்சுட்டு வரா மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மந்திரத்தினால, இந்த கங்கா நதியோட மந்திரத்தினால கொஞ்சமாக ஜலத்தை எடுத்துட்டு கையில் விட்டுண்டு நதியில் ஸ்நானம் பண்ணுற மாதிரி ஜலத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி புரோக்ஷனம் பண்ணிக்கிறது. அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தஹனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனுக்யாம் தாது மரிஹசி கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேப்யஹ விஷ்ணுலோகம் சகச்சதி ஆபோஹிஷ்டா மயோபுவஹ. இப்படி ஜலத்தினால சந்தியாவந்தனம் பண்ணும்போது தெளிச்சுக்கிறோம், அது மாதிரி புரோக்ஷனம் பண்ணிக்கிறது, ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. ஆபோஹிஷ்டா மயோபுவஹ தான ஊர்ஜே ததாதனா மகீரணாய சக்ஷசே யோவசிவத மோரசஹ தஸ்ய பாஜய தேஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மாத் அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயாய. அப்படி தொடர்றது. ஜென்மதா ஆபோ ஜனயதா ஜனஹ. கையில் கொஞ்சமாக ஜலத்தை எடுத்து அப்படி சுற்றுறது. பூர்பவசுவஹ. இப்போது இந்த மகா சங்கல்பம் கழிஞ்சு ஸ்நானம் பண்ணியாச்சு, நம்ம வந்து சுத்தமாயாச்சு. அடுத்தது வந்து நம்ம பூனல் போட போகிறது. அடுத்தது வந்து இப்போ இந்த 4வது பார்ட்டு ஆரம்பமாக போகிறது.